அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். நான் மாடி தோட்டத்துக்கு வந்தேன். ஒரு குட்டி மினி விளாக் தான் போடுறேன். மிளகாய் பாருங்கள், நல்ல பெரிய மிளகாயாக வந்திருக்குது பாருங்கள். 2 இதில் கிடக்கு. இந்த மரத்தில் இப்போ 2 வந்து மிச்சதெல்லாம் பூ இருக்குது. இதுதான் கேப்சிகம் சொன்னோம்ல, குட்டோன்னு மிளகா காய்க்குது. இதுதான் கேப்சிகம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம உரம் வைக்காமல் அப்படி இருக்குது. தக்காளி குட்டியோண்டு காய்ச்சி கிடக்கு. இதுக்கும் உரம் வைக்கணும். தக்காளியும் குட்டியாக காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மிளகாய் செடி காட்டுறேன். தெண்டு வந்திருக்கு பாருங்கள். வந்து இந்த மிளகாய் செடியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தில் சட்டியில் உள்ள தொட்டியில் உள்ள மிளகாய் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, அதே மாதிரி இன்னொரு மிளகாய் செடி காட்டுறேன். அதுலேயும் நல்லா பெருசாக இருக்குது. இது வெட்டி விட்ட எல்லாம் மொட்டு வச்சுட்டுங்க. மல்லிகைப்பூ எல்லாமே நிறைய மொட்டு வச்சுட்டு, கட் பண்ணி விட்டோம்ல, மொட்டு வச்சுட்டு தெண்டு வருது. இந்த தெண்டு வராமல் இருக்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மிளகாய் பாருங்கள், சீனி மிளகாய் இதுலேயும் 2 கிடக்கு. மீதி மிளகாய் செடியை ஃபுல்லாக தெண்டு கடிச்சிட்டு, அதே மாதிரி எலுமிச்சை மரத்தில் வந்து ஒரு 30 காய் கிடக்கு. நான் இப்போ காட்டுறேன். புதினா, அதே மாதிரி இந்த குண்டு மல்லின்னு சொல்லுவோம் பாருங்கள், அது இப்போ தான் ஒரே ஒரு பூ பூக்கும். இது ஒரு காம்பில் ஒரு பூத்தான் பூக்கும். இப்போ காட்டுறேன் எலுமிச்சை செடியை. இந்த தக்காளிலையும் காய் வந்து இன்றைக்கி காலையில் 1 பறித்தேன். மீதி இன்னொரு காய் கிடக்குது. இதை பாருங்கள், இதை கெட்டி விடணும். இல்லை மொட்டு பூ வச்சுட்டு எலுமிச்சை காட்டத்தை வந்து வீடியோ எடுக்க. உங்களுக்கு அது தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கொப்புளையே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். தெரியுதா? ஒரு 30-40 காய் இருக்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் பார்த்தேன். கீழே இருந்து வீடியோ எடுத்தால் க்ளீனாக தெரியும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இப்போ தெரியுதான்னு பாருங்கள். நிறைய காய். இந்த வெயிலுக்கு தான் எலுமிச்சை காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ போடுறேன். இப்போது சமையல் வீடியோவே போடலை. மிளகாய் பறிக்கலான்னு பார்த்தேன். சரி, நாளைக்கு காலையில் பறிச்சிடும். இது சாயங்காலம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். இதுக்கு எல்லாமே பழைய சோறு, முட்டை ஓடு, வெங்காயத்தோல், நம்ம அப்பப்போ சமையல் பண்ணுற காய்கறி, அது தோலெல்லாம் போட்டாச்சுன்னா இவ்வளோ அழகாக வருது. மாதுளையும் நல்லா துளிர் வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.